என் பிள்ளையே, உலகம் எப்பொழுதுமே சோதிக்கின்றது. உன்னுடைய மனம் சுத்தமாக இருந்தால் நான் உனக்கு காட்டும் பாதை உன் கண்களுக்கு தெரியும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதையும் உன்னுடைய உள்ளுணர்வில் நான் சொல்வேன். மனதை எளிமையாக்கு. அதிக எதிர்பார்ப்புகள் வைத்தால் மனவேதனைதான் மிச்சம். பேசும் முன் 3 முறை யோசி. அது உண்மையா, நல்லதா, தேவையா என்று சொற்களை கவனமாக பயன்படுத்து. பொறுமை காக்க கற்றுக்கொள். அவசரம் பெரும்பாலும் தவறான முடிவுக்கு வழிவகுக்கும். பொய், வஞ்சகம், சதி இவை அனைத்துமே இறுதியில் அழிவை தரும். அதை எல்லோவற்றையும் ஒட்டுமொத்தமாக கைவிடுவது நல்லது. துளி கூட இல்லாமல் அவற்றை நீ கைவிட வேண்டும். பொய், வஞ்சகம், சதி எதுவும் வேண்டாம். நேர்மையான வாழ்க்கை ஒன்றுதான் நல்ல முன்னேற்றத்திற்கு நிலையான ஒன்று. நம்ப வேண்டியவர்கள் யார்? உன் வெற்றியிலும் தோல்வியிலும் ஒரே அன்பை காட்டுபவர்தான் நீ நம்ப வேண்டியவர். நம்பக்கூடாதவர் யார்? உன் கஷ்டத்தில் இல்லை, உன் வளர்ச்சியில் மட்டும் வருகின்ற அவர்களை நம்பக்கூடாது. முருகன், நான் உனக்கு சொல்லும் ஒரே அறிகுறி, யாரோ ஒருவரின் அருகில் இருந்த பொழுது உன்னுடைய மனம் அமைதியாக இருந்தால் அவர்தான் நம்ப தகுந்தவர். மனம் பதட்டமாக இருந்தால் அவர் உன் பாதையில் இடையூறு செய்பவர். ஏமாற்றத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்பதையும் தெரிவிக்கின்றேன். உண்மையை ஏற்றுக்கொள். யார் ஏமாற்றினாலும் முதலில் அந்த நிகழ்வை மறுக்காமல் ஏற்றுக்கொள். பாடத்தை கற்றுக்கொள். தவறு உனக்குள்ளும் இருந்ததா என்று ஆராய்ந்து பார்த்து அதை பழகி கற்றுக்கொள். மன்னித்து விடு. மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல, உன் மன அமைதிக்காக. யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்தால் உன்னுடைய மனம் ஒரு நிம்மதியை பெறும். அதுதான் நமக்கு தேவை. அவர்கள் திருந்த வேண்டும், மாற வேண்டும் என்று நினைப்பது சரிதான். ஆனால் திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்று அவர்களை உன் செயல்களால் நீ முயற்சிப்பதுதான் வீண். அதை காலத்தின் கையில் ஒப்படைத்து விடு. புதிய பாதையில் நீ நடக்க தொடங்கு. பழைய ஏமாற்றத்தை மீண்டும் அனுபவிக்காதபடி புதிய வட்டாரத்தை நீ தேர்வு செய். தனிமையில் என்னை நினைத்தால் உனக்குள் இருக்கும் உண்மையை நான் வெளிப்படுத்துகிறேன். நம்பிக்கை கொண்டவரை நான் உயர்த்துகிறேன். ஏமாற்றத்திலிருந்து விடுவிக்கின்றேன். மனம் தெளிவானால் வாழ்க்கை வெற்றியாகும். உன் வாழ்க்கை உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்தாலும் உன் உள்ளம் என்னை நினைத்து நம்பிக்கை வைத்தால் போதும். அந்த சோதனைகள் உன் வளர்ச்சிக்கு படிக்கட்டாக தானாக மாறிவிடும். நம்பிக்கை என்பது நடவடிக்கையோடு இருக்க வேண்டும். கடவுளை நம்புவது நம்மை நாமே நம்புவதற்கான வலிமையை தருகின்றது. முருகனுடைய அருள் உழைப்பாளி என்பதை மட்டும் மனதில் வைத்தால் அது உன் வாழ்விற்கு மலர்ச்சியை கொடுக்கும். என் உருவத்தை மனதில் வைத்து நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன் என்று சொல். சந்தேகத்தை சவாலாக மாற்று. இது முடியாது என்று சொல்பவர்களுக்கு உன் செயலால் பதிலை கொடு. கோவையில் ஒரு இளைஞன் இருந்தான். வேலையை இழந்துவிட்டு கடனில் மூழ்கி தன்னம்பிக்கை இழந்தான். என்னுடைய ஆலயத்திற்கு வந்தான். நான் உன் பக்கம் இருக்கின்றேன் என்ற என் அருள்வாக்கை கேட்டது போல செவிகளில் உணர்ந்தான். அன்று முதலே வேலை தேடி முயற்சி செய்தான். சிறு சம்பள வேலை கிடைத்தது. ஆனால் 2 ஆண்டுகளில் சொந்த நிறுவனத்தையே தொடங்கினான். அப்பொழுது அவன் சொன்னான், நான் நம்பிக்கையை பிடித்தேன், முருகன் என் பாதையை உயர்த்தினார் என்று. நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் திறவுகோல். அந்த திறவுகோலை விட்டுவிட்டால் கதவுகள் மூடப்படும். அதை பிடித்திருந்தால் உன் எதிர்காலம் பிரகாசமாகும். இப்பொழுது நீ அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக பிரகாசமாக மாறும். இது என்னுடைய அருள்வாக்கு. உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும்.